Hi all, today 11th-8-2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஆப்ஷன் பையிங் லெவல் பேஸ்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேக்ஸ் கால்குலேஷனை புரிஞ்சுப்போம். ஸோ மார்னிங் ஒரு கேப் டவுன் நடந்தது. கேப் டவுனோட கால்குலேஷன் எல்லாமே போட்டுட்டேன். 57,682, 24,615 அண்ட் 78,631. சாரி 78,361. ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஃபியூச்சரோட சார்ட்டு, சென்செக்ஸ் வந்து ஸ்பாட்டோட சார்ட்டு. ஓகே, இப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட் கேப் டவுன் நடந்தோன்னே ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுக்கான லைனை இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கும். மார்க்கெட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அப்போ இங்கே பிவோட்டு 50% இருக்கு. பிவோட்டுக்கு கீழே வந்ததுன்னா S1 இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, S1. ஓகே, அடுத்தது S2, அடுத்தது S3. இந்த மூணுவையும் வந்து அடிக்கும் அப்படின்றத காலையிலேயே மென்ஷன் பண்ணியாச்சு. கரெக்டாக S3ல வந்து அடிச்சிருச்சு. S3யோட லோ வேல்யூலும் 24,510. அப்போ இதை நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்ல. ஓகே, பிவோட்டுக்கு கீழே 24,653 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, செல் சைடு ஸ்ட்ராட்டஜி 24,653 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,609, 24,555, 24,511 மூணு டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ 24,511, 24,510 வரைக்கும் இது வந்திருக்கு. டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட்டு 50, 62, 78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். அதையும் உடைச்சிருச்சு. கேப் அப் கால்குலேஷன் இந்த லெவலையும் 24,617ஐயும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. நேராக S3ல வந்து அடிச்சுட்டு தான் இந்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். அது வரைக்கும் இது அடிக்காம போகாது அப்படின்றத நம்மளோட ஜூம் மீட்டிங்ல சொல்லியாச்சு. சரி, பேங்க் நிஃப்டிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பிவோட் பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட்டை எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணோன்னா S1, S2, S3 வந்து அடிச்சிட்டானா. ஸோ இதை நான் எங்கே போட்டிருக்கேன்னா, என்னோட கம்யூனிட்டிலேயே நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே போட்டுட்டேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஓகே 57,908 பிரேக் பண்ணிச்சுன்னா S1, S2, S3 இந்த மூணு டார்கெட்டையும் அடிக்காம போகாது. இது வந்து 58 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கேன். இப்போ 57,751 இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி பிரேக் பண்ணதுன்னா எகைன் கீழ் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பாருங்க, S1, S2, S3 மூணு டார்கெட்டையும் வந்து அடிச்சிருச்சு. சென்செக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிவோட்டு அண்டு 50% இருக்கு. ஸோ மார்க்கெட்டு ரிவர்சல் பாயிண்ட் கேப் டவுன் நடந்ததுன்னா ஒரு கால்குலேஷன் 78,361 உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகும், அதர்வைஸ் இது வரும் கீழே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது 162%ல மார்க்கெட் வந்திருக்கு. ஒன்றும் இது S3யை அடிக்கலை. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் தி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி ஆகும். S3ல இவன் வந்து அடிச்சுட்டானா இவனும் இங்கேருந்து மேல் நோக்கி போக தான் பார்ப்பான். இப்போ S3 இவன் அடிச்சுட்டானா இவன் வந்து S3 அடிக்க மாட்டான், அதுக்கு முன்னாடி உள்ள 162% அடிப்பான். இன்கேஸ் இவன் S3 அடிச்சிட்டானா அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்ல இவன் ரிவர்சல் ஆயிடுவான். எய்தர் நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் ஏதாச்சும் ஒன்று இந்த லெவலை வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ காலில் போட்ட லெவல் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் போடுறேன். ஸோ இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ஒரு ட்ரேடு எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லித்தர்றேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா 7338879730 எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு தரேன். அதுவும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக அல்கோ ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கும். ஸோ ஒரு லெவலை நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் போகிற திசை ஒவ்வொரு லெவலாக அது பிரேக் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களே லெவல் பார்த்து ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கான லெவல்ஸை மொதல் நாளே நான் கொடுத்துருவேன். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சோடனே இந்த லெவல் நாளைக்கு இதுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் ரேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,010 எடுத்திருக்கோம்.
ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் இந்த மேக்ஸ் கால்குலேஷன் எப்படி நடக்குதுங்கிறத இன்னைக்கு ஈவினிங் நான் என்னோட போஸ்ட்டை போடுறேன், லெவல்ஸை போடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி எதுவும் புரியலை, எதுவும் தெரியலை அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெரி நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். பை பை.